காசாவிலே ஏரோ படைப்பிரிவினர் மேற்கொண்ட விசேட இராணுவ நடவடிக்கைகளும் தாக்குதல்களும் பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசம். லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும். நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஊழல் வழக்குகளும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு எல்லாவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளும் நெட்டன்யாஹு. செங்கடல் பிரதேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அமெரிக்காவின் இன்னும் ஒரு மிக முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல். நெட்டன்யாஹுவின் ஊழல் வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களாக குறித்த ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நெட்டன்யாஹு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். நாம் பல முனைகளில் யுத்தத்தினை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வேளையில் எங்களை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் நெட்டன்யாஹு முன்வைத்திருந்தார். இருப்பினும் தற்போது நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்டுவிட்டன. மேலும் இவை தொடர்பான விசாரணைகளின் அடுத்த கட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹு இந்த ஊழல் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக நெட்டன்யாஹுவினுடைய அலுவலகமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளது. அதாவது நெட்டன்யாஹுவின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. இதனால் இன்னும் பல மாதங்களுக்கு நெட்டன்யாஹு பொது இடங்களுக்கு செல்லக்கூடாது என ஒரு அறிக்கை ஒன்றினை ஷின்பெட் உளவு பிரிவினர் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என நெட்டன்யாஹுவினுடைய அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவர் இந்த கோரிக்கையை முழுமையாக நிராகரித்துள்ளார். ஏற்கனவே ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே நெட்டன்யாஹுவுக்கு எதிரான இந்த தீர்மானங்களையும் அவர் எடுத்துள்ளார். இதனால் தற்போது நெட்டன்யாஹு அவருடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த ஊழல் வழக்கு விசாரணைகளில் இருந்து முழுமையாக தப்பிப்பதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரானின் அணுசக்தி தொடர்பாக நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. மேலும் இந்த அச்சுறுத்தல்களை நீக்குவதற்காகவும் ஈரானின் அணு ஆயுதங்களை முழுமையாக முடக்குவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்துடன் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்களும் நெட்டன்யாஹுவின் திட்டங்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. நெட்டன்யாஹுவும் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு விதமான சமன்பாடுகளை திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இவர்களுடைய சமன்பாடுகள் தலைகீழாக மாறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதற்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பது மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக இன்று மாலை வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியிலும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான நெட்டன்யாஹுவினுடைய கருத்துக்கள் வலிமை குறைந்த கருத்துக்களாக மாறியுள்ளன. அடுத்து ஈரானிய தரப்பினர் புதிய நோட்டம் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். வருகின்ற நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலும் ஈரானின் செம்னான் பிரதேசத்திலே ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த நோட்டம் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரானிய தரப்பினர் எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாகவே இந்த தொடர்ச்சியான ஏவுகணை பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. கடந்த வாரம் அமெரிக்காவின் கருவூலம் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. ஈரானின் IRGC குதுஸ் படையுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தக நிறுவனங்களுக்கும் சிரியாவுடைய மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக நிறுவனத்திற்கும் அமெரிக்காவுடைய கருவூலமானது பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. இதே பொருளாதார தடைகளையே தற்போது ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரான் மீது விதித்துள்ளது. மேலும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறான தடைகளை விதித்திருப்பதாகவும் ஈரானிய மக்களை நெருக்கடிக்குள் தள்ளுவதற்காகவே இவ்வாறான தடைகளை விதித்திருப்பதாகவும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் ரஷ்யாவுக்கு சொந்தமான 3 சரக்கு கப்பல்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறித்த சரக்கு கப்பல்கள் மூலமாக ஈரானிலிருந்து ஆயுதங்கள் கடத்தப்பட்டிருப்பதாக கூறிய இந்த பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து கடந்த வாரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான போர்க்கப்பல்களில் ஒன்றான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் 5க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யெமனுடைய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இதனை அமெரிக்க கடற்படை பிரிவினரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஏற்கனவே
எனவே செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய USS ரோஸ்வால்ட் மற்றும் USS ஐசன்ஹோவர் போர்க்கப்பல்களை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் துரத்தி அடித்திருந்தார்கள். தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலையும் முழுமையாக துரத்தி அடித்து விட்டார்கள். அடுத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களையும் 2 ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் லெபனானுக்கு விஜயம் செய்திருந்த போது லெபனானினுடைய காப்பந்து அரசாங்கத்தினுடைய பிரதமர் மிகாட்டி அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே அலி லர்ஜானி அவர்கள் லெபனானுக்கு தேவையான உதவிகள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அதாவது குளிர்காலம் ஆரம்பித்திருப்பதன் காரணத்தினால் லெபனானிலே இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குளிர்கால உபகரணங்கள் அனைத்தையும் ஈரானிய சரக்கு விமானம் மூலமாக பெய்ரூட்டில் களமிறக்குவதாக அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு லெபனானினுடைய பிரதமர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய விமானங்கள் பெய்ரூட்டிலே களமிறக்கப்படுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் கோபத்தினை ஏற்படுத்திவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கப்பல்கள் மூலமாக லெபனானுக்கு தேவையான உதவிகளை அனுப்புவதாக அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனையும் லெபனானினுடைய பிரதமர் நிராகரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து துருக்கியின் மூலமாக துருக்கிய விமானங்கள் மூலமாக லெபனான் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் அலி லர்ஜானி அவர்கள் லெபனான் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலும் லெபனானுடைய பிரதமர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நாங்கள் லெபனான் மக்களுக்கு தேவையான பணத்தையாவது அனுப்புகின்றோம் என அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனையும் லெபனானுடைய பிரதமர் முழுமையாக நிராகரித்துள்ளார். அமெரிக்காவை மீறி எங்களுக்கு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது என்றும் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் கோபத்தினை தூண்டிவிட முடியாது என்றும் லெபனானுடைய பிரதமர் அலி லர்ஜானி அவர்களுக்கு தெரிவித்திருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் லெபனான் பிரதமருடைய இந்த நிலைப்பாடானது அவருடைய இயலாமையையும் தைரியமற்ற நிலைமையையும் எடுத்து காட்டுவதாகவும் லெபனானிய ஆய்வாளர்கள் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நேர்மறையான பதில்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மேற்குலக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவினை லெபனானும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் சில நிபந்தனைகளுடனும் கருத்துக்களுடனும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இந்த முன்மொழிவுக்கான பதில்களை நேற்றைய தினம் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அமெரிக்க தூதரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவின் தூதர் அமோஸ் அவர்கள் லெபனானுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் லெபனான் சபாநாயகரையும் சந்தித்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். அத்தோடு இந்த கலந்துரையாடலின் போது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் நிலைப்பாடுகளை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய நிலைப்பாடுகளையும் லெபனானுடைய நிலைப்பாடுகளையும் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அமெரிக்க தூதரிடம் முன்வைத்துள்ளார். இதற்கு பிறகு லெபனானினதும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினதும் நிலைப்பாடுகளை அமெரிக்க தூதர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு செல்வார். பிறகு இந்த நிலைப்பாடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். தற்போது லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் இவைதான். ஆனால் அதிகளவான ஊடகங்கள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அமெரிக்க முன்மொழிவுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு சார்பான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் சம்மதித்து விட்டதாகவும் போலியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அமெரிக்க முன்மொழிவுக்கு சம்மதத்தினை தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவுடைய முன்மொழிவுக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளையே தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அமெரிக்க முன்மொழிவு தொடர்பான நிலைப்பாடுகளை அறிவிக்காவிட்டால் லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தான் தடையாக இருக்கின்றார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க தரப்பினரும் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு விடுவார்கள். இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரொன்றை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். எனவே இந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பேச்சுவார்த்தைகளை ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தவிர்க்கவில்லை என்பதனை காண்பிப்பதற்காகத்தான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அமெரிக்க முன்மொழிவுக்கான பதில்களையும் வழங்கியிருப்பதாக லெபனானுடைய ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக நெட்டன்யாஹுவின் அலுவலகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. நாங்கள் லெபனானுடன் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்றும் தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எனவே ஒரு பொழுதும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கப் போவதில்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து தெற்கு லெபனானினுடைய ஒரு சில கிராமங்களுக்குள்ளே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடுருவி ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு சொந்தமான ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளது. சிறு தொகையான ஆயுதங்கள் தான் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களில் அதிகளவான ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் இந்த ஆயுதங்கள் 2020ஆம் ஆண்டு ரஷ்யாவிலே தயாரிக்கப்பட்ட
தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் என்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய ஆயுத களஞ்சியசாலைகளில் இருந்து இந்த ஆயுதங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் அறிவித்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ஏவுகணை திறன்களில் 70% தொடக்கம் 80% வரையிலான அனைத்து திறன்களையும் முழுமையாக நசுக்கிவிட்டோம். தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய சிறிதளவிலான ஏவுகணை திறன்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. அவர்களால் நினைத்தபடி தற்போது எந்தவிதமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வடக்கு பிரதேசத்தில் எங்களுடைய மக்களை குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். மேலும் இந்த வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படும் என்றும் நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இவ்வாறு நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பிலே தெரிவித்து 3 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து கதிர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் டெல் அவீவினுடைய மத்திய பிரதேசத்திலே 4க்கும் அதிகமான வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலில் 2க்கும் அதிகமான கட்டிடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இந்த தாக்குதல்களில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கசிவடைந்துள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தாக்குதல் தொடர்பான இழப்புகளை முழுமையாக மறைத்துவிட்டது. இந்த தாக்குதலிலே 4 பேர் தான் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பதிலடியாகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடியாக ஹைஃபாவின் வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபாவின் வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியேற்ற பாதைகளை இலக்கு வைத்தும் 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரமத் டேவிட் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இன்று மாலை டெல் அவீவின் 8200 உளவு பிரிவினுடைய தளத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து தரைவழி தாக்குதல்களில் டயர் ஹர்ஃபா பிரதேசத்திலிருந்து ஷமா பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருகின்றது. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 100 மீட்டர் அளவில் முன்னேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஷமாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான அல்மாஸ் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் அல்மனார் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து மெரோனராஸ் பிரதேசத்திலும் ஐச்சரோன் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே 3 தாக்குதல்களையும் இன்று காலையிலிருந்து மாலை வரை குறித்த பிரதேசத்திலே 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து கியாம் கிராமத்தினை அடைவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது. இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தினூடாகவும் 100 மீட்டர் அளவில் முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக நசர் 2 ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹெர்மஸ் 450 ட்ரோன் ஒன்றையும் சுற்றி வீழ்த்தியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த களத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரோனும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். காசாவில் உள்ள கொள்ளையர்கள் தொடர்பாகவும் திருட்டு வியாபாரிகள் தொடர்பாகவும் உளவாளிகள் தொடர்பாகவும் முன்னே காணொளிகளில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த கொள்ளையர்களையும் உளவாளிகளையும் அளிப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகளின் எரோ யூனிட் என்கின்ற படைப்பிரிவானது தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினம் எரோ படைப்பிரிவினர் பலஸ்தீனிய பழங்குடி மக்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு 40க்கும் அதிகமான கொள்ளையர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளையர்களின் தலைவனான யாஷர் அபு சபா என்கின்ற நபரையும் அவனுடைய சகோதரனையும் தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 76 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் அட்டாட்டா பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் தாக்கிப் வெடிகுண்டை பயன்படுத்தி 3 பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த பொறிகளில் 2 மெர்காவா
போர்த்தங்கி வாகனங்கள் சிக்கி கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறை படையினரும் இந்த பொறியிலே சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பெய்ட்லாஹியா பிரதேசத்தில் அல்-அக்ஸா படையினர் 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே 2 வீடுகளில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் யாசர் மற்றும் நசல் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று ஒமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.